நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ஹவு அண்ட் ஒய் இந்த ரெண்டு வார்த்தை உங்களை பெரிய ஆளா மாத்தும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு பிகினர் ஆர்டிஸ்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கும், அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களும் பெரிய ஆர்டிஸ்டா மாறுவாங்க. ஸோ அது போல ஹவு அண்ட் ஒய் இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குழந்தையா மாறணும். ஒரு குழந்தை என்ன பண்ணும் சின்ன வயசுல, ஒரு ரொம்ப கியூரியஸா இருக்கும் ஒரு விஷயத்துல. இது எப்படி பண்ணாங்க, அது எப்படி பண்ணாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஒரு டேட்டோ ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா அதை பத்தி நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இது எப்படி பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி தேட ஆரம்பிக்கும் போது நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ எந்த ஸ்கில் நம்ம கத்துக்கணும், அதனால அதை கத்துக்க முயற்சி பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு உங்க ஸ்கில் டெவலப் ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த ரூட்டை தான் பிடிக்கணும். ஸோ அதனால நீங்க கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஸோ டெய்லி நீங்க கேள்வி கேட்டுனே இருங்க. அதே போல ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணல சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுங்க. அவங்க என்ன பண்றாங்களோ அப்படியே நீங்க பண்ணுங்க, சரிங்களா? அதுவும் காப்பி பண்றது தப்புலாம் ஒண்ணும் இல்லை, நம்ம நல்ல விஷயம் தான் காப்பி பண்றோம். ஸோ அதனால டே பை டே நீங்க இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால கேள்வி கேளுங்க டெய்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்க பிகினர் டேட்டோ டிஸ்பிளின்ஸ் இருந்தால் இந்த வீடியோ ஷேர்